வணக்கம். போன வீடியோவில் எப்படி சுடிதாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றதை பார்க்கலாம். சுடிதாரில் இருக்கிற மெஷர்மெண்ட்லாம் என்னென்னா லென்த், ஷோல்டர் வித், செஸ்ட் லைன் லென்த், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், வேஸ்ட் லென்த், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ், செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், இதெல்லாம் பாட்டம் லைன். அந்த இதுதான் இவ்வளோ தான் வரும். இப்போ வந்து ஷோல்டர் லைன் லென்த் எப்படி இருக்கிறது அப்படின்னா நம்மளோட ஷோல்டர் வித்தில் இருந்துட்டு அதில் பாதி தான் ஷோல்டர் வித். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸில் 6 அளவு வரதை வச்ச மெஷர்மெண்ட்டு தான் ஆர்ம் ஹோல் டெப்த். அந்த இதுதான். அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் லைன் எடுக்கணும். அடுத்தது செஸ்ட் லைன் வந்துட்டு நம்மளோட செஸ்ட் அளவுலேருந்து by 4, வேஸ்ட் அளவும் நம்மளோட வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு by 4, ஹிப் அளவு வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து by 4, அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட். எல்லாமே அந்த 4ஆக தான் வரும் மெஷர்மெண்ட் எல்லாமேன்ற மாதிரி இந்த இதில். இப்போ வந்து ஷோல்டர் லைன் எப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட ஷோல்டர் லைன் வந்து ஷோல்டர் வித் எடுத்தோம் இல்லையா, அந்த ஷோல்டர் வித் வந்து என்னோடது வந்து 15, அதில் வந்து by 2 7 வருது. அதில் வந்துட்டு நீங்கள் வந்து -1/2 to 1 உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி இதை வச்சுக்கலாம். -1/2 to 1 கம்மி பண்ணிங்க அந்த இதுலேருந்து. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்ம் ஹோல் டெப்த்து. இந்த இது ஆர்ம் ஹோல் டெப்த் வந்து நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து by 6. என்னோடது வந்து செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 40 வருது, 40 வருது by 6. அது வந்து 6.6. இது வந்து கரெக்ட் அளவு வச்சுக்கணும் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து செஸ்ட் லைன் எப்படி போடணும்னா இந்த இதில் இந்த இது மார்க் பண்ணிட்டீங்க இல்லையா, இதில் இருந்துட்டு இந்த இது தொடங்கிங்க. இதுதான் செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் லைனு. அது வந்துட்டு செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நம்மளோட அளவில் 40 by 4. அது வந்து +1 கூட்டிக்கலாம் நீங்கள், அதுவும் உங்களோட வசதிப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு வந்துட்டு வேஸ்ட் லைன். அது வந்துட்டு எப்படின்னா ஷோல்டர் லைன்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு வந்து 14 inches வச்சுங்க. அந்த இது ஸ்டாண்டர்ட் 14 inches இந்த லைன். ஷோல்டர் டு வேஸ்ட் லைன் வந்து 14 inches. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இருந்துட்டு வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படின்னா வேஸ்ட் 36 என்னோடது by 4, 9/2 to 1 உங்களோட வசதிப்படி அதை ஜாஸ்தி பண்ணிங்க. அந்த இதை இன்ச்சஸ் ஜாஸ்தி பண்ணிங்க. அதுக்கு பிறகு வந்து ஹிப் லைன். இதுலேருந்து வேஸ்ட் டு இதுலேருந்து 7 inches இந்த லைன் 7 வச்சுங்க. வேஸ்ட் லைன் டு ஹிப் லைனுக்கு வந்து 7 inches வச்சுட்டு அது வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் by 4. அது வந்து என்னோடது வந்து 10.25 வருது. இதுக்கும் 1/2 to 1 ஜாஸ்தி பண்ணிங்க அந்த இது. அப்புறம் வந்து பாட்டம் லைன் வந்துட்டு இந்த ஹிப் லைனில் இருந்துட்டு ஹிப் லைன்லேருந்து 1 inch ஜாஸ்தி பண்ணிங்க அந்த இதில் இருந்துட்டு. இந்த கர்வ் வந்துட்டு இது 3/4 inch இது பண்ணிங்க. ஏன்னா இந்த கர்வ் வந்து எதுக்காகனா நம்ம தைக்கும் பொழுது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டா தொங்கும் அந்த இது கொஞ்சம் இதுவாக பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இந்த கர்வ் லைன். இப்போ வந்து இந்த ஆர்ம் ஹோல் இந்த டெப்த்தில் இருந்துட்டு இந்த கர்வ் எப்படி வரைகிறதுங்கிறத, ஸ்லீவுக்கான கர்வ் வரைகிறது எப்படிங்கிறத சொல்கிறேன். இதுலேருந்து 3/4 inch எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இது மாதிரி இது பண்ணிவிடுங்க, கர்வ் போட்டுருங்க. 3/4 inch விட்டு இதுலேருந்து 3/4 inch இருக்கணும் இந்த கர்வ், அது மாதிரி போட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இந்த பேட்டர்ன் போட்டதுக்கு பிறகு நம்மளோட அளவுப்படி போட்டதுக்கு பிறகு 1 inch ஜாஸ்தியாக இந்த லைன் போட்டுங்க. ஏன்னா இது வந்து சீம் அலவன்ஸ் நம்மளோட தையலுக்கான அளவு இது. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி பேட்டர்ன் போடுறதுன்றதை பார்க்கலாம். கிளாத்தோ பேப்பரோ அதில் வந்து ஆன் ஃபோல்டில் பேப்பர் துணி எதோ இருந்தாலும் வச்சுங்க. இதில் வந்து 3 அளவு இருக்குது. ஸ்லீவ் கேப், ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு 3 அளவு நம்ம எடுத்துருப்போம் அந்த ஸ்லீவ் அளவு எடுக்கும் பொழுது. ஸ்லீவ் கேப் எப்படி பண்ணணும்னா நம்மளோட செஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் by 12. என்னோடது 40 by 12னா 3.3 வருது. ப்ளஸ் அரை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் by 2. என்னோடது வந்து ஸ்லீவ் டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 14 by 2னா 7 வருது. ப்ளஸ் அரை 7.5 அதான் பண்ணிக்கணும். ஸ்லீவ் பாட்டம் சர்க்கம்ஃபரன்ஸ் by 2 13. என்னோடது 13 by 2 6.5. அதுலேருந்து ஒரு அரை ஆட் பண்ணிங்க அந்த இது மாதிரியில். இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இருந்துட்டு தொடக்கத்தில் இருந்துட்டு இந்த இடம் அந்த டாப் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுங்க. இது வந்துட்டு இதில் மிட் பாயிண்ட் எதுன்னு சொல்லி இந்த அளவில் இதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இது மாதிரியான ஒரு கர்வ் போட்டுங்க. இந்த இது வந்து 3/4 inch இருக்கணும் இந்த கர்வுக்கும் இந்த லைனுக்கும். இது வந்து 1 inch இந்த கர்வ்.